கனத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்கள். தினம் ஒரு தூதன் வழியாக இந்த நாளிலே கொலோசியர் 3:23 வசனத்தின் மூலமாக நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, இதை அடிப்படையாக வைத்து அவரை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், அவருக்காக வாழ வேண்டும் என்றுதான் வைராக்கியத்தோடும் இருக்கிறோம். இப்படி பல்வேறு விதங்களிலே நாம் அவர் மேல வைத்த அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மூலமாக ஒரு மாறுதலையும் ஒரு வித்தியாசமான ஒரு உயர்வையும் கொடுக்கிறது. இந்த வார்த்தையை பவுல் சொல்றாரு, ஆண்டவரை அப்படி சேவிக்கிறதுனால நாம் விடுதலையான ஒரு நல்ல ஆசீர்வாதங்களை, பலனை, வெற்றியை அவரால் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ இதிலிருந்து ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, அவரை ஆராதிப்பதினால ஒரு மனிதனும் கெட்டு போவதே இல்லை, ஒரு மனிதனுக்கும் நன்மைகள் வராமல் போவதே இல்லை. எத்தனை பேர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேருமே அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். ஆகவே பிள்ளைகளுக்கு வரவேண்டிய நன்மைகள் சட்டப்படி கட்டாயம் வருகிறது அல்லவா? உலகத்தில் பெற்றோர் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் அந்த மகன் மேலே விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த சொத்து சுகங்கள் எல்லாம் சட்டப்படி எல்லா பிள்ளைகளுக்குமே வருகிறது. அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என் வாழ்க்கை என்ன ஆகணும் கேள்வி கேட்காதீங்க. இதுவரைக்கும் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததுனால எனக்கு என்ன நன்மைன்னு கேட்காதீங்க. நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உங்களுக்கு உண்டான பலனை கர்த்தர் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அவரை தேடின நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவரை நம்பி வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்தீங்கல்ல, அவர் வருகிற வரைக்கும், அந்நாள் வரைக்கும் உங்களை காத்துக்கொள்ள அவர் நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அவரை தேடுகிற நீங்கள் ஒரு நாளும் குறைவு விட்டு போகவே மாட்டீங்க. இதுவரைக்கும் நீங்கள் ஒருவேளை நீங்கள் விரும்பினபடியான ஒரு காரியம் நடக்காவிட்டால் இனி அவர் விரும்புகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது நீங்கள் விரும்பினது காட்டிலும் மேன்மையானதாக இருக்கும். ஆம், அப்படிப்பட்ட உயர்வான ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். விரைவில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே கலங்காதீர்கள். ஆண்டவரை சேவிக்கிறதுனால உங்கள் வாழ்வு சிறக்கும். நீங்கள் ஒரு வெற்றியாளராக இந்த பூமியில் இருப்பீங்க. நாளுக்கு நாள் வளர்வீர்கள். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் எண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பல நன்மைகளை ஆண்டவர் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு காத்திருங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறதுனால எங்கள் வாழ்க்கையில் விடுதலையான பல நன்மைகளை, வெற்றிகளை, ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறீர். அதையெல்லாம் ஆண்டவரே எங்களுக்குரியதாக இருக்கிறது. அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை இந்த நாளில் நம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு தெரிந்தது. அதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இந்த வசனத்தினுடைய வெளிச்சம் உண்டாகட்டும். விடுதலை வாழ்வை வாழட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.